India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க. அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல எடுத்து போய் கை செய்யணுமா? இப்போ இவர் எவ்வளோ பேசியிருக்காரு, யாரு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ எங்கள் அரசை திட்டிருக்காரு. அதெல்லாம் கூடுதல். தம்பி அப்படி பேசியிருக்கக்கூடாது. அவர் கொஞ்சம் பேச சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர். ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது. அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சா அவர்கிட்ட? வச்சது யார்? 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியாக இருக்குது. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை. சிறைக்கில் வச்சு அடிக்கிறது, தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் ஆமாம் ஆமாம். ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது எல்லாம். இப்போ அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது. அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன் எனக்கே பண்ணியிருக்காரு. நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறேன்னெல்லாம் போட்டாரு. ஆனால் என்ன இதில் பார்க்கணும்னா, தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவிற்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது, இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்போ இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள். அது ஊடகமாக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க. எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில் இது முதல் முறை அல்ல. அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லாரும் சொல்லுவான். ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு. அதை இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதைப் பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்னைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க, அவர் நீதிமன்றத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது. நீங்கள் அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. மற்ற பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ் போடுங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட், அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயிலில் உள்ள அடிக்கிறாங்களே இல்லையானெல்லாம் தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி பொங்குகின்ற அரசு, உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது? இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க? அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே கொடுத்தோன்னா எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க.
அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடாதது யாரோட தப்பு? நான் கேட்கறது இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் வந்து புகார் கொடுத்தப்ப நான் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனா நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும். அதனாலதான் சொல்றேன், எங்க மேலேயே மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்க இது? இன்றைக்கு வந்து எதை பற்றி கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம், இதை எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார். எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நாம் வந்து பார்க்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் என்னது? அவர் பேசுறது அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல எடுத்து போய் கைது செய்யணுமா? இப்போ இவர் எவ்வளோ பேசியிருக்காரு, யார் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ எங்கள் அரசை திட்டிருக்காரு, எவ்வளோ திட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம போய் அவரை போய் கைது செஞ்சோமா? நம்ம கைது செய்யலையே. அதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வாதத்துக்கு வாதம் ஒன்றுமே பேசக்கூடாதுன்னா என்ன இது? என்ன மன்னரா? ஸ்டாலின் வந்து மன்னர், அவருக்கு பையன் உதயநிதி இளவரசர், இல்லை பட்டத்து இளவரசர்களா, பட்டத்து ராஜாக்களா, இல்லை முடிசூட்டப்பட்டவர்களா? எல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆட போகிறீங்க. அப்படியே திரும்பாத உங்களுக்கு, அப்படியே திரும்ப உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எப்படி சொன்னாங்க அந்த காலத்தில்? ஒரு இயற்கை நீதி பின்பற்றாமல் 41 நோட்டீஸ் கொடுக்காம திடுதிடுப்புன்னு போய் கைது செய்வது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் சரி, நாங்கள் எங்கள் ஆட்சியில் பெருந்தன்மையாக இருந்தோம். இனிமேல் அந்த பெருந்தன்மைகள் எங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக வந்து அதாவது என்னென்னா வந்து முள்ளால் எடுக்கின்ற மாதிரி, வைரத்தால் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுடைய அந்த ஆட்சி வரும்போது கண்டிப்பாக வந்து அதாவது இதை போல் வந்து கடுமையான விமர்சனம் வந்து செய்தால் கூட, கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் செய்தாலும் கூட நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இருக்க மாட்டோம். எங்களுடைய வேலையை நாங்கள் காண்போம். பொய் வழக்கு போடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா நான் பழி வாங்குறது எண்ணத்தோடு சொல்ல, அந்த 2 வருஷம் சொல்கிறேன். நீங்கள் தானே செஞ்சீங்க, அதேமாதிரி உங்கள் மேலே பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்கு போடுவோம். ஜனநாயக அடிப்படையில் வந்து என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். பார்ட்டி நோட்டீஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க வேண்டியது தானே? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல, இப்போ கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 41 நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அந்த 41 நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு கைது பண்ணுங்க. விளக்கம் சரியில்லைன்னா அதை விட்டுட்டு விளக்கம் கூட கேட்காம அப்படி வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம். அப்போ வந்து திசை திருப்புற வேலை தான் அது. ஒட்டுமொத்தமாக திசை திருப்புற வேலையை தான் நிச்சயமாக நம்ம வந்து பார்க்க முடியும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.